ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் தக்கடி மாவு எப்படி பண்ணுவீங்கம்மா, அது எப்படி வரும், இந்த கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்காக அம்மா இன்றைக்கி அந்த மாவு எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இந்த பச்சரிசி மட்டும்தான். நான் ஏற்கனவே ரொம்ப மாவு இடித்து நல்லா வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு இவ்வளோகான்னு போட்டு சொல்லி காமிக்க போகிறேன். இந்த அரிசியை தண்ணியை ஊற்றி இந்த அரிசியை பொதுமை விட்டுறக்கூடாது. சும்மா இப்படி பிசைஞ்சு இந்தாக்கில் உடனே இதை அப்படியே இருத்துடணும். நம்ம அந்த அரிசியை நல்லா 2 தண்ணி விட்டு கழனி பிணைஞ்சி உடனே இருத்துக்கணும். உடனே இருத்துட்டு இப்படி ஒரு தட்டில் தட்டி நல்ல வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய வச்சுருங்க. பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சிட்டு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துருங்க. நல்லா காஞ்சிட்டு இதை நம்ம இப்போது மிக்சியில் போட்டு திரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா இப்படி திரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது இப்போது உங்களுக்கு வறுத்து காட்டுது. பாருங்கள், இதுதான் அந்த மாவு வறுக்கிற சட்டி. நாங்கள் விசேஷ வீட்டுகளுக்கு, கல்யாண வீட்டுக்குள்ள பெரிய சட்டி வச்சுருக்கோம். அதில் போட்டு வறுப்போம். இப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக காட்டுறதுனால உங்களுக்கு இந்த சட்டியை காட்டுதேன். இப்போ இதில் தான் மாவு வறுக்க போகிறேன். இந்த சட்டி இல்லாதவங்க கொஞ்சம் கெட்டியான சட்டி அந்த சட்டியை வச்சு போட்டு வறுத்துக்கிடுங்க. லேசான சட்டி வச்சிங்கன்னா கீழே ஒய்யாமல் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல கெட்டியான சட்டியை வச்சு வறுத்துக்கிடுங்க. இப்போ ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிடுதோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த மாவை இதில் போட்டு வறுத்துக்கிடுதோம். அங்கே பாருங்கள், வறுக்க வறுக்க மாவு இப்படி கலர் வரும். இப்படி வந்த உடனே கொஞ்சம் பாதி தேங்காய் திரி வச்சுருக்கேன் அந்த அரிசிக்கு, அதை இதில் போட்டுக்கிடு. இப்போ நல்லா வறுந்துட்டு இந்த மாவை நீங்கள் இப்படியே ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சிங்கன்னா இதில் வந்து புட்டு அவிக்கலாம், கொழுக்கட்டை அவிக்கலாம், தக்கடி பண்ணலாம், எல்லாம் இப்படி செய்யலாம். தக்கடிக்கு மாவு எப்படி பண்ணணுமான்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு இப்படி பத்து காட்டுதேன். என்ன பண்ணிட்டேன் பாருங்க, இப்படி தான். இதுதான் தக்கடி மாவு. இதில் நீங்கள் கொழுக்கட்டையும் வச்சுக்கலாம், புட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்கடி மாவு ரெடி. நல்ல டேஸ்ட்டாக தக்கடி பண்ணி சாப்பிடலாம். அம்மா உங்களுக்கு ஏற்கனவே தக்கடி பண்ணி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து இந்த மாவு பண்ணி அதில் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாட்ட டேஸ்ட்டு சொல்லுங்கள். அம்மா இந்த தக்கடி மாவு பண்ணி உங்களுக்கு காட்டுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.